ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம விஜயோட நிலைமைக்கு காரணம் கண்மணியாக இருந்திருக்கு. அந்த சமயத்தில் நம்ம மாறன் எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டாங்க. இனி கண்மணி தான் இதை செய்தாங்க அப்படிங்கிறத யார் நிரூபிக்க போகிறா? அதே சமயத்தில் நம்ம வீராவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரப்போகுதா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறன் ராகவன் கிட்ட போய் பேச போகும்போது வீராவும் அதை தடுத்து நிறுத்தி, எவ்வளவுதான் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, நீ தான் எங்களுக்கு வேண்டாம், இந்த குடும்பத்துக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாச்சுல. அதுக்கப்புறமா எங்க கண்ணு முன்னாடி எதற்காக நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னோட சகவாசமே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி வீரா அப்படியே கதை வடைச்சிடுறாங்க. நம்ம மாறன் பயங்கரமா வருத்தப்பட்டு வரும்போது அதை பார்த்துட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்டோ, என்னாச்சு தலை, உங்களை உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இதை என்னால் தாங்கவே முடியலை. கண்டிப்பா உங்களோட நல்ல குணம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நான் உங்களை பழகுனதை வச்சு சொல்றேன், நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்ததற்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நீங்க என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட கேட்கும்போது, மாறனும் என்னாச்சு உண்மையை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது, என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்கன்னு அந்த ஃப்ரெண்டை கேட்கும்போது நம்ம மாறனும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாடா, அந்த கொலையை பண்ணது நான் கிடையாது அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட நம்ம ஃப்ரெண்டும் அப்படியே அதிர்ச்சியாகி, என்ன தலை சொல்கிற, அப்போ அது யாரு தான் செய்தா என்னையாதுன்னு விசாரணை பண்ணும்போது நம்ம மாறனும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், என்னோட அன்னிக்கு உயிருக்கு ஆபத்து வருது, அப்படியே விஜயை துரத்திட்டு போனோன்னு அவங்க பின்னாடியே நான் போய் பார்த்தேன். அந்த சமயத்தில் கரெக்டாக விஜய் ஒரு பொருளை வச்சு என்னோட அண்ணியை மிரட்டிட்டு இருந்தா. அண்ணி இன்னும் பார்த்த உடனே மாறான்னு சத்தம் போடும்போது கரெக்டாக விஜய்க்க வயத்தில் அப்படியே ஒரு பொருளை வச்சு என்னோட அண்ணி குத்திட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கண்மணி அண்ணியும் அந்த இடத்துல விஜயை எதிர்த்து நின்று, என்னை தாண்டி தான் என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வரணும், என்னோட பொண்ணையே நீ இப்படி தூக்க பார்த்துட்டியா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஒன்னால தான் இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, என்னோட அண்ணனையும் இப்படி பண்ணல, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அண்ணியை அப்படியே விஜயை போட்டு தள்ளிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாறன் முறையாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கண்மணி அண்ணி அந்த இடத்துல இருக்கும்போது விஜய் அவங்க கையில் இருந்த பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்திட்டா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் கண்மணி அண்ணி என்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாங்க, எப்படியாவது இந்த குடும்பத்தை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட தங்கச்சி என்னோட பிள்ளை எல்லாருமே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாறனும் அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க ஃப்ரெண்டோ, என்னத்தில் இவ்வளோ சோகத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் எதுவுமே காட்டாமல் இருந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும், இல்லை நான் மட்டும் இப்போ உண்மைன்னு சொன்னேன்னா எப்படி இருந்தாலுமே கண்மணி அன்னைக்கு மேலே தானே எல்லா பழியும் போவோம், இது வரைக்கும் அவங்கள ரொம்பவே நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேலே எந்த தப்புமே வராத மாதிரி நான் பார்த்துப்பேன். இப்போ கண்மணி அணி தான் அந்த விஷயத்தை செய்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில எல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படி அவங்களோட பொண்ணையும் பாதிக்கும்ல, அதனால தான் இது வரைக்கும் நான் எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்கேன் அப்படி சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்டோ, என்ன சொல்கிறதால என்ன இருந்தாலுமே இவ்வளோ பெரிய தியாகத்தை நீ செய்யவே கூடாது, நான் அது எப்போவாது சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மாறன் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன நடந்தாலுமே இந்த உண்மை மட்டும் எங்க குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, இது வரைக்கும் இந்த உண்மை யாருக்குமே தெரியாது, முறையா நீ இவ்வளோ நேரம் கேட்டனால தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்பி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எந்த சுச்சுவேஷன்லையும் இதை நீ வெளியிலேயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் அவங்ககிட்ட சத்தியத்தை வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீரா பயங்கரமாக அப்செட்டாக இருக்கும்போது நம்ம கனியும் எப்பவும் போல் நம்ம வீரா கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வள்ளியம்மையும், இப்போ எங்களுக்குன்னு இருக்க ஒரே ஆதரவு நீ தான் கனி அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்துலேயே இருந்து அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம வீராவும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் தான், மாறன்ற முன் கோபத்தினால தான் இன்னைக்கு கனி இப்படியெல்லாம் இருக்கா. ராகவன் மாமா ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, கண்மணி போனதுலேருந்தே இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மையும் வீராவை சமாதானப்படுத்தினாலும் வீராவுக்கு மாறன் மேலே இருக்கக்கூடிய கோபம் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. எப்படி இருந்தாலுமே இந்த மாறனை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது, அவன் இந்த ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து தான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் யோசிக்கிறாங்க. சூர்யாவும் எப்படியாவது மாறனுக்கு மேலே இந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே கோபம் குறையவே கூடாது,
எல்லாருமே மாறனை வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நம்ம கனி ஏதாவது பேச ஆரம்பிச்சா கூட அந்த இடத்துல நம்ம மாறனை பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே உன்னோட சித்தப்பா தான் காரணம். உன்னோட சித்தப்பா என்ன யாரு அப்படின்னு தெரிஞ்சாலுமே நீ அவன் பக்கம் நிற்கவே கூடாது. அவன் ஒரு சரியான ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நம்ம கனியோட மனசுல சின்ன வயசுலேருந்தே ஒரு விதையை வளர்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மாறனுக்கு மேலே தான் எல்லா தப்பும் இருக்க மாதிரி சூர்யா கனிக்கிட்ட பேசி வைக்கிறாங்க. வீரா இவங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு துன்பமாட்டம் அழுதுட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அவனோட சித்தப்பா தான்னு சொல்லிட்டு சூர்யாவும் நம்ம மாறனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கோ கனின் யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. ஏற்கனவே ஒருக்கா பர்த்டே பார்ட்டில யாரோ ஒருத்தவங்க ஒரு சம்பவம் பண்ண வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது வேற போச்சு. கண்டிப்பா இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இவரோட சொந்த பந்தம் யாரு என்னன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி சொன்னாலும் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாறன் யோசிக்கிறாங்க. அதுபடியே அந்த நம்ம கனியை பார்க்கும்போது என்ன நீ எங்க இருந்து வர உன்னோட பேர் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம கனிக்கு உடனே வீரா சொன்னதான் ஞாபகத்து வருது. வீரா நம்ம கிட்ட யாராவது ஒரு பேரை கேட்டாலோ இல்லைன்னா உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சாலோ வேற வீடையும் வேற தெரு வேற பேரு அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்தி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா. பேசாம அப்படி சொல்லவா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது நம்ம மாறணும் என்ன பாப்பா பார்த்துட்டு இருக்க ஒழுங்காட்டு உண்மையை சொல்லி என்னாச்சு உன்னோட பேர் என்ன உன்னோட வீடு எல்லாம் எங்க இருக்கும் அப்படி கேட்கும்போது நம்ம கனியும் அது எதுக்கு ரவுடி இத்தனை நாள் இல்லாம இப்ப கேட்குறேன் அதை பத்தியெல்லாம் நான் சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கிண்டலை நம்ம மாறன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்ல பாப்பா அதை பத்தி தெரிஞ்சதுன்னா எனக்கு வசதியா இருக்கும். இத்தனை நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அதனால தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நம்ம மாறன் கேட்கும்போது நம்ம கனியும் உண்மையான பேரை சொன்ன மாதிரி இல்ல. அவங்க வீடை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் சொன்ன மாதிரி இல்ல. அதே சமயத்தில் கனியோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அங்கே உள்ளவங்களும் எப்படியாவது கனியை தீர்த்து கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாங்க. இந்த வாட்டி அது நடக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று வந்து சொதப்பி விட்டுட்டு இனி வந்து கனியை எப்படியாவது தூக்கிடணும். அப்போ தான் இந்த வீராவை பழி வாங்க முடியும். அந்த குடும்பத்துக்கு இப்போ வந்து ஆறுதலாக இருக்கதே அந்த கனி தான். நம்மக்கிட்ட இந்த வீரா எவ்வளோ பிரச்சனை பண்ணா அவளுக்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி கொடுக்கணும்னா அது அந்த பொண்ணை வந்து கடத்தினா தான் முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இது எதுவுமே தெரியாம நம்ம வீராவும் கனி ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒரு ரவுடி ஃப்ரெண்டு சொன்னா ஒரு சமயம் அவனால தான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கனியை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கனி கிட்ட வந்து அன்னைக்கு நீ ஒரு ரவுடி ஃப்ரெண்டு சொன்னல அந்த ரவுடி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் எப்பவுமே பேசவே கூடாது. யாருன்னு தெரிந்தவங்கள்ட்ட நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிக்கிட்ட சொல்லும்போது கனியும் அப்படிலாம் சொல்லாத வீரா அவன் ரொம்பவே நல்லவன். அவனுக்கு வந்து அவனால எந்த பிரச்சனை எனக்கு வராது. எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவன் தான் தடுத்து நிறுத்துவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருமையா பேசும்போது நம்ம வீரா கனியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கனி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. யாரையும் நம்பி எதுவுமே சொல்லிடாத. அதே மாதிரியே அந்த ரவுடி ஃப்ரெண்டு கிட்ட இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கனிக்கு மாறன் தான் அவங்க சித்தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஏற்கனவே சூர்யா கனிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவங்க சித்தப்பா ஒரு தப்பான ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி கனியோட மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா இது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறனோட ஃப்ரெண்டும் அந்த உண்மை எல்லாமே கனிக்கிட்ட சொல்லிடுவாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வீராவுக்கு கூடிய சீக்கிரத்தில் மாறன் பற்றின எல்லா உண்மைகளும் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.